ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். எனக்கு காலையில் இந்த குயில் கத்திட்டு இருக்கிறது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதை தான் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். அதுக்கு என் குட்டி பையன் மடியில் ஏறி படுத்துக்கிட்டு அவன் என்னென்ன சேட்டை பண்ணான் அப்படிங்கிறதையும் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். அது ஏன்னா இப்படி கத்தும்? யானை கத்தும், பேரட், அப்புறம் பூனை. அப்பா எப்படி இது சொல்லுவேன்? அப்பா தாத்தா. என் குட்டி பையன் கொஞ்சம் போதெல்லாம் நல்லா தான் கொஞ்சுவான். இந்த சாப்பாடு ஊட்ட போகிறதுனா ரொம்ப பெரிய கஷ்டமாயிடும். அப்படியே வாங்கி வாயில் 1 மணி நேரம் ஆனாலும் அப்படியே வச்சுருப்பான். அவனை எப்படி தான் சாப்பிட வைக்கிறதுன்னு தெரியாமல் என்னென்னவோ பண்ணிட்டு கிடப்பானோ 2 பேரும். அந்த இதில் தான் ஒன்று உங்ககிட்ட காமிச்சிட்ருக்கேன். அப்பாவும் பையனும் சண்டை போட்டுட்ருக்கல. அவனுக்கு ஒரு செவ்வாழை ஊட்டுறதுக்கு அவர் போராடிட்டு இருக்காரு. அவர் செவ்வாழை சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்சிட்டு போய் படுத்து தூங்கிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து வீட்டில் ஜாமான்லாம் விளக்கிட்டு இந்த கிச்சனை பாருங்களேன், பரம கொடூரமாக இருக்குது. ஒரு 1 வீக் நம்ம கை வைக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கிச்சன் நாறி போயிடுங்கிறதுக்கு இது ஒரு பெரிய எக்ஸாம்பிள். ஏன்னா ஒரு 1 வீக்காக நான் கொஞ்சம் ரெஸ்ட்லெஸ்ஸாக இருந்தேன். கொஞ்சம் ஒரு மாதிரி டல்லாகவே இருந்தது. அதனால் என்னால் எந்த வேலையும் செய்ய முடியல. அதனால் ரொம்ப பெருசாக எதுவும் சமைக்கிறதில்ல. சிம்பிளாக சமைச்சு சிம்பிளாக சாப்பிட்டுட்டு எதோ சாப்பிட்றேன் ஏதோ தூங்குறங்கிற மாதிரி போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து இந்த வாரத்தில் இருந்து தான் சரி ஓகே, இப்படியே போனால் நம்மளுக்கு மைண்ட் செட்டே நல்லா இருக்காது போல் நினச்சிக்கிட்டு சமைக்க ஆரம்பித்தாச்சு. சாதம், பொரியல் வந்து கேரட், பீன்ஸு, உருளைக்கிழங்கு போட்டு பொரியல். அதுக்கப்புறம் என் குட்டி பையனுக்கு வந்து கொஞ்சமாக பருப்பு வச்சுட்டேன். எங்களுக்கு வந்து தயிர் தாளித்து விட்டுட்டேன். நாங்கள் 2 பேருங்கிறதால எவ்வளோ சமைச்சாலும் காலியாகவே மாட்டேங்குது. நைட் ஆனால் பழைய சாதமாக சாப்பிட்ற மாதிரியே ஒரு ஃபீல். அதனால் வந்து ரொம்ப லைட்டான ஃபுட்டாக தான் செஞ்சுருக்கேன். உங்கள் வீட்டில் எத்தனை பேர் என்னென்ன செய்வீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.